லட்சுமி நில்லுமா. நீ பாடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நல்லாவே ஆடுறியாமே. தேங்க் யூ டாடி. பல்லகள் எல்லாம் உடைச்சிருவேன். ஆடுறது பாடுறதெல்லாம் வீட்டோட வச்சுக்க. கண்ட பசங்களோட சேர்ந்து தெருவில் ஆடுறது தெரிஞ்சதே கைய கால முடிச்சு வீட்டுல உட்கார வச்சிரு. அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி சின்ராஸ் மாமா ஒண்ணு கண்ட பையன் இல்ல. உங்களுக்கு அக்கா மக, எனக்கு அத்தை மக. அந்த சொந்தம் எல்லாம் தலைமுழுகி எவ்வளவு நாள் ஆச்சு. அப்புறம் உனக்கு மட்டும் என்ன அத்தை? ஆடு பகை குட்டி உறவா? அப்பா ஆடும் பகையாவே இருக்கட்டும்பா. பாவம் குட்டிங்க ரெண்டுமாவது ஒன்னா சேரட்டுமே. இத பார், உன்னை படிக்க வச்சது என்ன எதிர்த்து பேசுறதுக்காக இல்ல. அனாவசியமான கற்பனைகளை வளர்த்துக்காத. போ அப்பா. போல நெக்ஸ்ட் போடு கையெழுத்து. ஒரு வருஷத்துக்கு குடும்ப பிரச்சனை தீர்ந்தது. இந்தியாவில் ஒரு ஆள் இல்ல அப்படி சம்பளம் கொடுக்க இல்ல. வா வா கையெழுத்த போடு. போட முடியலன்னா விடு. ரிச்சாக்காரன் பாட்டு புஸ்தகமா? பாட்டே இல்ல. ஓச்சர் சம்பள பாட்டு வாடா பாட்டீங்களா? ரெண்டுக்கு பக்கத்துல 3 சைபர் போட்டுக்குது. அப்படின்னா எவ்வளோ? 230. 2000 ரூபாய். 2000மா? டேய் இங்க வா. எவ்வளவு குட்டானுங்க காட்டு. 200. 2000 ரூபாய் கையெழுத்து போட்டு 200 தான் குடுக்குறானுங்களா? எப்பவுமே இப்படிதான் நடக்குதா? சொல்லையா. இந்த மாதிரி 2000க்கு 3000க்கு கையெழுத்து வாங்கிக்கணும் மோசடி வேலை எவ்வளவு நாளா நடந்துக்கிட்டு. போலீஸுக்கு போன் பண்ணி போட்டோ வாங்கி உள்ள தள்ளுறேன். முதலாளி, நம்ம எஸ்டேட்ல நிறைய லாபம் வருது. அதெல்லாம் அப்படியே காட்டிட்டா சர்க்காருக்கு நிறைய வரி கட்ட வேண்டியிருக்கும். அதெல்லாம் குறைக்கிறதுக்காகத்தான் இவங்க போய் கணக்கு எழுதுறாங்க. எல்லாம் நம்ம நன்மைக்காகத்தான். அவ்வளவுதான் வாப்பறமில்ல. ஒத்துக்க மாட்டேன். சர்க்காருக்கு கொடுக்க வேண்டியதா கொடுங்க, தொழிலாளருக்கு கொடுக்க வேண்டியதா கொடுங்க. இந்த பக்கம் நீ தப்பான கூட்டணியாச்சு. கைலாத்துக்கலாம். இங்க வாங்கடா. இந்த பார், இதாண்டா வவுச்சரு. இதுல எவ்வளவு சம்பளம் போட்டுக்கிறாங்களோ அதுக்கு கையெழுத்தோ கை நாட்டோ போட்டுக்கோ. ஒரு சாதாரண ரிக்ஷாக்காரனுக்கு தெரிஞ்சுக்க. ரிக்ஷாக்காரனுக்கு தெரிய வேண்டிய விஷயம் கூட உங்களுக்கு தெரியலையே. இந்த பார், மாசம் 1000 ரூபாய் கொடுப்பாங்க. அதுக்கு கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போங்க. தூள் தானப்பா? தூள். மாமா ஐயா, இவங்களுக்கு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு 4 மசாலோட வாங்கி வை. என்ன கிடையாது பாத்தியா? என்ன மசாலோட வாங்கிட்டு வர சொல்றான். எங்க முதலாளி நல்லா இருக்கணுங்க. பணம் கொடுத்தா வாழ்க சொல்லுவீங்கடா, இல்லன்னா ஒழிகன்னு சொல்லுவீங்க. ஐயா, என்னடா நம்ம தொழில் சங்க தலைவர் ரகசிய கூட்டம் போட்டுக்காருங்க. எங்கடா? கோயில் மண்டபத்துலீங்க. நீங்க போனா பாத்துக்கிறேன். என் வார்த்தையை நம்பி நீங்க எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. உங்களுக்காக என் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் என் உயிரை கொடுத்தாவது உங்களுக்காக நான் பாடுபடுவேன். அதுக்காக நான் பல திட்டங்களா வச்சிருக்கேன். அதை நான் சொல்றேன், அதுபடி நீங்க நடக்கணும். என்ன சொல்றீங்க? இறங்கடா. எவ்வளவு தைரியம் இருந்தா இவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து ரகசிய கூட்டம் போடுவேன். ஊரறிய உன்னை எங்க அனுப்பணுமோ அங்க அனுப்புறேன். டேய், அவனுக்குன்னு கொண்டு வந்த பாடையில நீயா வந்து விடறேன்னு சொல்றப்போ நான் வேண்டாம்னா சொல்ல முடியும். என்னடா சொல்றீங்க? ஆமா, ஒரு மொட்டை, ஒரு மீச, 4 ஸ்கூல் பசங்க, அதுக்கு ஒரு தலைவன். இத பாரு கண்ணா, நீங்க 7 பேரு சேர்ந்து என்ன அடிங்க. அதுல ஒரு அடியாவது என் உடம்புல பட்டதுன்னு வச்சுக்கோ, நானே பாடையில போய் படுத்துக்குவேன். என்ன அப்படிங்கிற ஜூட்டா?
அவ்வளவுதானா? ஏய் என்ன நீங்க 7 பேர் சேர்ந்து ஒரு ஆளை அடிச்சீங்க. ஒரு அடி கூட என் உடம்புல படல. இப்ப ஒரே ஆளு 7 பேரையும் அடிக்கிற. ஒரு அடி கூட மிஸ் ஆகாது பாரு. ஜூட். உங்க தலைவன் எங்கப்பா? நானா உன்னை அடிச்சு தூக்கி பாடையில போட்டா இல்ல நீயா போய் படுத்துக்குவியா? இப்ப தூக்குங்க அவனா. ஏப்பா சேது, நீ எங்களுக்கு உதவியா இருப்ப, எங்க எதிரிகளை அழிக்கிறதுக்கு உறுதுணையா இருப்பேன்னு பார்த்தா நீ நம்ம ஆளுங்களே வெளுத்து கட்டிட்டியே. முன்ன பின்ன தெரியாத ஆளை வேலைக்கு சேர்க்கும் போதே நான் சந்தேகப்பட்டேன் இப்படி எல்லாம் நடக்கும்னு. அக்கா, இந்த ஆள் நமக்கு சரிப்பட்டு வரமாட்டான். நாளைல இருந்து இவனை வேலைக்கு வர வேணாம்னு சொல்லிடுக்கா. அது என்ன நாளைக்கு வரைக்கும் டைம் தர? டுடே அண்ணே. மைசெல்ஃப். எஸ். நம்ம ஆட்களையே நான் ஏன் அடிச்சேன்? நம்ம ஆட்கள் தொழிலாளர்கள் தலைவரையே அடிச்சிட்டாங்க. அது ரொம்ப ஆபத்து. இந்த மாதிரி ஆளுங்களை ஆரம்பத்துல அடிச்சு வைக்கல, அப்புறம் நம்மள வளர விட மாட்டாங்க. மிஸ்டர் ஆதிமூலம், நம்முடைய நோக்கம் தொழிலாளர்களை அடிக்கிறதோ தண்டிக்கிறதோ சுரண்டுறதோ இல்ல. நம்முடைய நோக்கம் இந்த எஸ்டேட்டையே சுரண்டுறது. முதலாளி விஸ்வநாதனுடைய எல்லா சொத்தையும் கையில எடுத்துக்கிறது. கொஞ்சம் அடக்கி வாசிப்பா. கையில எடுத்துக்கிறது. ஆமா. ஒருவேளை சின்ன முதலாளி ராஜாவுக்கு உங்க மேல கோபம் வந்து எஸ்டேட் விட்டு வெளியே போகும் வச்சுக்கோங்க. அப்போ தொழிலாளர்கள் நம்மளை விடவே மாட்டாங்க. நமக்கு சாதகமாவே இருப்பாங்க. நமக்காக போராடுவாங்க. நமக்காக ஸ்ட்ரைக்கே பண்ணுவாங்க. வர்ற உதவியையே தட்டி கழிப்பான. மாமா, இந்த விஷயம் நமக்கு தெரியாமே போச்சே. அதான் முன்னாடியே சொன்னாரு, சில பேருக்கு மட்டும்தான் அறிவு இருக்கும். கரெக்ட். மிஸ்டர் ஆதிமூலம் சார். எஸ். யானைய குழி தோண்டிதான் பிடிக்கணும். ஆஹா. மீனை வலை வீசிதான் இழுக்கணும். யாரும் சொன்னதில்ல. பொண்ண கண்ணடிச்சுதான் அழைக்கணும். சரி, இந்த லாஸ்ட் ஐட்டம் நல்லா இருக்குப்பா. இன்னும் என்னென்னமோ ஐட்டம் எல்லாம் வச்சிருக்கேன். அப்பா, நீ பெரிய ராஜதந்திரி போ. ஆதிமூலம் சார். பரவாயில்ல, இவ்வளவு பெரிய ராஜதந்திரி என்ன டேனே கூப்பிடலாம். ஏய், கொஞ்சம் வால்யூமை குறைச்சிக்க. டேய், சுகமா இருக்கு. எனக்கு இந்த மந்திரம் எல்லாம் தெரியும். சரி சரி, எனக்கு கொஞ்சம் மந்திரத்தை சொல்லி கொடுப்பா. முதல்ல காட்டுற, அப்புறம் சொல்லி கொடுக்கறேன். சீக்கிரம் காட்டுப்பா. திரும்பி நில். நான் பாக்கணுமே. என்ன செய்ய போற? கைய தூக்கு. பிடிச்சுடு. எக்கட சுடுவால நைனா? அக்கடி சுடு நைனா. பெரியாலியானே, நானும் கூட என்னமோ நினைச்சேன். ஆனா தூள் கிளப்பிட்டீங்க. ஆமா, செங்கமலை என்னமோ உன்னை தேடிட்டு இருந்தது. எங்க எங்க? அந்த பீடி கூட சொல்றேன். அத பார், அங்க வந்துட்டு இருக்குது. அந்த செங்கல் எடுத்து கொடு. இந்த விஷயத்துல நான் ஏதாவது உதவணுமா? என்னமோ என்ன தேடிட்டு இருந்தியாமே? ஆமாயா, நல்ல வேளை நீ மட்டும் சரியான நேரத்துல வந்து காப்பாத்தலனா எங்க அண்ணனை அடிச்சே கொண்டிருப்பாங்க. ரொம்ப நன்றியா. நன்றியா? என்ன அடிச்சே கொண்டுட்டு இருப்பாங்க. ஏப்பா, என்ன அடி அடிச்சாங்க? என்ன ஆச்சு? ஆமா, அவங்க 10-12 பேரு தான் ஒரே ஆளு அடிச்சு தூள் பண்ணிட்டாங்க. பாத்தியா? வலிக்குதா? ஆமா. செங்கமலா, உட்காரு கண்ணு. அமுக்கு. இங்க பாரியா, என்னமோ இப்ப தப்பிச்சுக்கிட்ட. இனிமே ஜாக்கிரதையா இரு. பம்புக்கு போன அடிச்சே கொண்டுடுவானுங்க. என் மேல வந்து எவ்வளவு அக்கறை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தனியா இருக்கேன்னு தான். சரி, உன் அண்ணனை ஏன் அடிச்சாங்க? எங்க அண்ணன் இந்த எஸ்டேட் தொழிற்சங்க தலைவரு
தொழிலாளிகளுக்கு நல்லது செய்யணும்னு கேட்டிருக்காரு. அதுக்கு போட்டு அடிச்சுட்டானுங்க. கவலைப்படாத, நான் வந்துட்டேன்ல. உங்க குறையில சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். பெரிய முதலாளி நினைப்பு. முதலாளிதான் அப்படின்னு வச்சுக்கோ. அது சரி, அப்படின்னா எங்க குறையெல்லாம் தீர்த்து வைப்பியா? உங்க குறை என்னன்னு சொல்லுங்க, சும்மா டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சு கொடுத்துடுற. செய்வல்ல? நாம சொல்றதுதான் செய்றோம், செய்யறதுதான் சொல்றோம். அண்ணே, முனுசாமி அண்ணே, கந்தசாமி அண்ணே, ஆறுமுக அண்ணே, அக்கா எல்லாரும் வாங்க, வாங்க சீக்கிரம். என்ன சங்கமலா? இங்க பாருங்க, உங்க குறையெல்லாம் ஒண்ணு விடாம இவர்கிட்ட சொல்லுங்க, அவர் தீர்த்து வைப்பாரு. யாரு இவரா? யோ, உங்க குறை என்ன சொல்லுங்கய்யா. உங்க அண்ணன் கிட்ட சொல்லியே ஒண்ணும் நடக்கல, இவர் என்ன செய்ய போறாரு? இதுக்குதான் ஐயா, உங்களுக்கு உதவி செய்ய யாருமே வர மாட்டேங்கிறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் சொல்றதுதான் செய்வாரு, செய்யறதுதான் சொல்லுவார். இது எப்படி இருக்கு? சொல்லுங்க உங்க குறைகளை. முதல்ல வந்துங்க